ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து இந்தோனேசியா நடத்துறதுக்கு முன் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாவது தமிழ் ஆராய்ச்சி மன்றம் சொல்லியிருக்கு. இப்ப நீங்க தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு ஐடியா இருக்கா இல்ல வந்து நீங்க இந்தோனேசியா போற மாதிரி இருக்கா? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு ஒரு மாபெரும் கனவு இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் அவர்களினுடைய கனவுகளில் மிகப்பெரிய கனவு என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உலக தமிழர்களை ஒரு குடையின் கீழே பார்க்கணுன்ற ஒரு தாயுள்ளம், ஒரு மாபெரும் கனவு. அப்ப எல்லா சங்கங்களோடும் நாங்க அரவணைத்து போக ஆசைப்படுறோம். இப்ப இந்த உலக தமிழ் மாநாடு என்பது வந்து அதோடைய காப்பிரைட்டாக பல இடங்கள்ல பல சங்கங்கள்ல பல நாடுகள்ல இருந்தது. அது முறைப்படி அணுகி வாங்குவதற்கு ஒரு காலம் எடுக்கும். அப்புறம் அது இடைப்பட்ட நேரத்தில் வேறு வேறு பேர்கள்ல பல முயற்சி நடந்திருக்கு. அதை பல குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம செம்முடி மாநாடு ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நடத்தியிருக்கிறாரு. பல நாடுகளில் ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா தொன்று தொட்டு நடக்கும் இல்லையா? நம்ம தஞ்சையில நடந்தது, புரட்சியில் நடத்தியிருக்கிறாரு, அம்மா நடத்திருக்கிறாங்க. அது மாதிரி எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய மாநாடு உலக தமிழ் மாநாடாகவே நடக்கும். அப்படி நடக்கணும். தமிழாராய்ச்சி மாநாடு நடக்கணும்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணி இவங்க உள்ள பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் FETNAL ஆல்ரெடி நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஜப்பான்ல வந்து ஒரு அமைப்பு இருந்தது, அவங்ககிட்டயே நாங்க பேச ஆரம்பிச்சோம். எல்லோருமே பேசுறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வந்து ஏதாவது ஐயங்கள் இருக்கும். ஆனா நம்ம பேசின பிறகு த வேவி அப்ரோச், நாம் அணுகக்கூடிய விதத்தை பார்த்து அவர்கள் அனைவருமே ஒன்றாகி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர ஜனவரி மாசம் வந்து அயலக தமிழர்களுக்கு என்று ஆண்டுதோறும் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம சென்னை ட்ரேட் சென்டர்ல. அப்ப அவர்களையும் அந்த அயலக தமிழர்கள் அந்த வந்து போன வாட்டில 2 நாள் நடத்தினாங்க. இந்த வாட்டி வந்து 2 நாளா இன்னும் அதை விட அதிகமா நடத்துவதா என்பது தொடர்ச்சியாக தமிழுக்காக இந்த தமிழாராய்ச்சிக்காக தொடர் வேலையாக இந்த நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வெகு சீக்கிரத்தில் மாண்புமிகு முதல்வர் மூலமாக அந்த கமிட்டியின் விவரங்கள் வந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் சொல்லி நிச்சயமாக நீங்கள் கேட்டதை போல தமிழ்நாட்டிலும் அது நடக்கும். 11 வருஷமா அந்த ஆராய்ச்சி தமிழ் உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள் தாக்கல் அந்த கட்டுரைகள், இந்த PhD பண்ண அந்த கட்டுரைகள் வந்து புக்கா போட்டிருக்காங்க. இப்ப நம்ம அந்த எப்படி கொண்டு வர போறோம்? இந்த ஏன்னா அது வந்து எல்லாமே தொய்வடைஞ்ச மாதிரியா இருக்கு. ஏன்னா இந்தோனேசியா முன் வரும்பொழுது எங்க நம்ம கோட்டை விட்டோம், இல்ல எங்க நம்ம பேச்சுவார்த்தை காரணம் என்ன தடங்குது? இல்ல, தொய்வுன்னு கிடையாது. தமிழினுடைய சிறப்பு என்பது அதோடைய தொன்மையில மட்டும் கிடையாது, தொடர்ச்சியிலும் இருக்கிறது. அப்ப அடுத்த தலைமுறையை நம்ம உள்ள கொண்டு வரணும். தமிழ் பாடங்கள்ல மதிப்பெண் வாங்குவது வந்து முன்பு அளவு இப்ப இல்ல, அது நான் வந்து அதிகப்படுத்தணும். இப்ப புதிய தலைமுறைக்கு அந்த தமிழ் உணர்வு என்பது இருக்கிறது. அது வந்து தமிழிலேயே அவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிப்பாடு இல்ல. அப்ப அவர்களையும் அரவணைக்கும் என்பதால் இந்த காலத்தை நாம எடுத்துக்கிறோம். நிச்சயமாக அது சரி செய்யணும். இப்போ சண்முகம் பதிவு பண்ணியிருக்காரு, சட்டப்பேரவை வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் லாவண்ய கச்சேரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பரந்தூருக்கு நிலம் கையப்படுத்த வேணா சொன்னாங்க, பட் வந்து அதை நிறுத்திட்டாங்க. ஆனா ஆப்ஷன் 2 என்ன பண்ண போறோம்னு ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை இது வரைக்கும். இதுதான் முதல் படி. இனி ஒவ்வொரு படியா ஏறி போனோம். இப்ப ஒரு விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதற்கு சமம். கவனிக்கணும், தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிடுங்குறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும் ஆனா தாய். ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறு விட்டா எப்படி, அது மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்குறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி தான் நாம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேணும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்தில் கூட பதிவு பண்ணேன். அங்க சுமார் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற தொல்லியல் பொக்கிஷம் கம்பன் கால்வாய் இருக்கு. அங்கிருந்து தான் கடைமடை ஏரிகளுக்கு தண்ணீர் வரும். அப்படி தண்ணீர் வந்தாதான் பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் புள்ளினங்களும் அங்க வந்து இனப்பெருக்கம் செய்துட்டு போகும். இது வந்து ஒரு தொல்லியல் மட்டும் கிடையாது, இது ஒரு சுற்றுச்சூழல் சங்கிலி. இவ்வளவும் தாண்டி 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. சுத்தி பேரிகேட் போட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு இந்தியாவை வச்சிருந்தாங்க. ஆதார் கார்டு காட்டாம யாரும் உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போது எப்படி பறவைகள் கூட வந்து போகுது, மனிதர்கள் வந்து போகாத சூழல் மாறி இருக்கிறது. அந்த விவசாய பெருமக்கள் வந்து பச்சை துண்டை போட்டு ஐயாவை பார்த்து முதல்வர் பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் சார்பாக இந்த முதல் அடி எடுத்து வைத்த எங்க முதல்வருக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இனி ஒவ்வொரு அடியாக கையகப்படுத்தின நிலத்தை வந்து மீண்டும் விவசாயம் பண்றதுக்காக பண்ணுவீங்களான்னு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அங்க கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள், விவசாய நிலங்கள் என்ன மாதிரி பண்ண போறீங்க?
அண்ணா எடப்பாடியார் அந்த கேள்வியை மாமன்றத்தில் எழுப்பினார். இதனால் சட்ட வல்லுநர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால அது கலந்தாலோசித்து நம்ம சொல்லணும். கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஃபேவராவே இதை நம்ம 3 மடங்கு வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம் லேண்டுக்காக அப்படிமா சொல்றாங்க. அப்படி பணம் கொடுத்தாச்சு, அப்ப லேண்ட் சும்மா இருக்கும், அப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம்? அவங்க விவசாய குடியிருத்த போறோமா இல்ல ஆப்ஷன் 2 என்ன பண்ண போற ஒரு கேள்வி இது வரைக்கும் அரசு திட்டமா தெளிவா சொல்லலங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவசரப்பட்டு நம்ம எதையும் சொல்லிட்டு ஏன்னா இதுல சட்டம் சம்பந்தப்பட்ட சப்ஜுடிஸா இருக்கு, இது கோர்ட்ல கேஸ் இருக்கு. அப்ப அந்த முத்தரப்பையும் கலந்து பேசி எல்லோருக்குமான ஒரு சுமூக முடிவு எடுக்கணும். சில பேர் கொடுத்திருக்காங்க, சில பேர் கொடுக்கல. எல்லாரையும் கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் சிறப்பான ஒரு நல்ல முடிவு வருது. நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.